எளிமை என்பதனுடைய நோக்கம் என்ன? கண்மூடி தவமிருந்து கமண்டலம் எடுப்பது, உத்திராட்சம் எடுத்து உருட்டுவது மட்டுமல்ல தவம். எல்லாம் இருந்தும் ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக இருப்பது. கருமையாக இருப்பது, கஞ்சத்தனமாக இருக்கிறது வேற, சிக்கனமாக இருக்கிறது வேற, எளிமையாக இருக்கிறது வேற. வாழ்க்கையில் எல்லா வசதியும் இருந்த போதும் உண்மையான துறவு வாழ்க்கை வாழ்ந்தார் அல்லவா 68வது பீடாதிபதி மகா பெரியவர். அது துறவு. வசதிகள் வந்தபோதும் பணத்தை கையில் தொடாமல் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார் அல்லவா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அது வாழ்க்கை. எல்லாம் இருந்தபோதும் திருச்சுழியிலிருந்து புறப்பட்டவர் திருவண்ணாமலையில் தஞ்சம் புகுந்த போதும் ரமணராகவே வாழ்ந்தார் அல்லவா, அது எளிமை. இப்படி இந்த எளிமையின் இலக்கணத்தை அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துப்போம். 4 செவருக்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய தாயோ தங்கையோ மனைவியோ 40 பேர் வரக்கூடிய திருமணத்திற்கு 4000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை அந்த பீதாம்பரமாக கட்டி போனால்தான் நமக்கு மதிப்பு மரியாதை என்று நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை பொசுக்க வேண்டும்ங்கிறாங்க.